சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் 5 மாநிலங்களில் தமிழ்நாட்டில் மட்டுமே புதிய வாக்காளர்கள் அதிக அளவில் இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக உள்ள மேற்கு வங்கத்தை காட்டிலும் தமிழ்நாட்டில் 12,51,000 புதிய வாக்காளர்கள் முதல் முறையாக வாக்களிக்க உள்ளனர். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் ஆகிய 5 மாநிலங்களில் உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கையை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் வெளியிட்டார். புதிய வாக்காளர்கள், இளம் வாக்காளர்கள், 85 வயது கடந்தவர்கள் என தனித்தனியாக வாக்காளர்களின் விவரங்களையும் அவர் பட்டியலிட்டார். வாக்காளர்கள் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு மேற்கு வங்கத்தில் மொத்தமாக 7,32,00,000 வாக்காளர்கள் இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் 5,67,00,000 வாக்காளர்கள் உள்ளனர். கேரளத்தில் 2,67,00,000, அஸ்ஸாமில் 2,33,00,000, புதுச்சேரியில் 10,27,000 வாக்காளர்கள் இருக்கின்றனர். 5 மாநிலங்களிலேயே மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பது மேற்கு வங்கம். ஆனால் அந்த மாநிலத்தை விட தமிழ்நாட்டில் புதிய வாக்காளர்கள் அதிகமாக இருப்பது தெரிய வந்துள்ளது. தமிழ்நாட்டில் 18 முதல் 19 வயதுடைய புதிய வாக்காளர்களாக 12,51,000 பேர் உள்ள நிலையில் மேற்கு வங்கத்தில் 5,23,000 புதிய வாக்காளர்கள் உள்ளனர். தமிழ்நாட்டில் 20 முதல் 29 வயதில் 1,05,00,000 வாக்காளர்களாக உள்ளனர். 100 வயது கடந்தவர்களாக 2,530 வாக்காளர்கள் இருக்கின்றனர். இருப்பினும் 20 முதல் 29 வயது வரையுள்ள இளம் வாக்காளர்கள் பட்டியலில் தமிழ்நாட்டை விட மேற்கு வங்கத்தில் அதிகம் பேர் உள்ளனர். அதாவது 1,31,00,000 இளம் வாக்காளர்கள் இருக்கின்றனர். அதேபோல் 100 வயதை கடந்தவர்களாக 6,653 பேர் உள்ளனர். குறைந்த வாக்காளர்கள் கொண்ட அஸ்ஸாம் மாநிலத்தில் 5,75,000 பேர் புதிய வாக்காளர்களாக உள்ளனர். 5 மாநிலங்களில் இருப்பதிலேயே அஸ்ஸாமில்தான் 100 வயது கடந்தவர்களாக 2,586 பேர் உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.